ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பில் ஒளிஞ்சிடக்கூடிய 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிரியேட்டராங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் வந்து ரெண்டே விஷயம் தாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் நாங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் வந்து எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் யூடியூப் தரப்பு வந்து உங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதை எல்லோருமே பயன்படுத்துங்க. நம்முடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிடுங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வாட்ஸ்அப்பில் நம்ம வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் நம்மளால் வந்து ஷேர் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸ் வச்சதுக்கப்புறம் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனும் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, மெசேஜ், போஸ்ட் இந்த மூணுலையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நீங்கள் ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணலாம். இதை விட ஈஸி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் ஷேர் ஆன் ஃபேஸ்புக் இருக்கும். டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோரிக்கு வந்து இது வந்து ஷேர் ஆயிரும். இது வந்து ஒரே நேரத்தில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூணுலேயுமே ஒரே ஸ்டோரியை உங்களால் வந்து வைக்க முடியும். செகண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தாங்க இருக்குது. இப்போ நம்முடைய ஃப்ரெண்டு யாராவது வந்து ரொம்ப நீளமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, அது நம்மளுக்கு வந்து பார்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து மீட் பண்ணிடுவோம். அப்படி மீட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பழைய இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பனாக வந்து தெரியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோவை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா அது வந்து ஹைட் ஆகிடும். இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா மற்றவங்களால அதை பார்க்க முடியாது. இந்த ஏரோவை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து அதை பார்க்க முடியும். இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னே சொல்லலாம். நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோம் அல்லது ஒரு பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த பிளேஸு, இதை எந்த இடத்துலேருந்து இந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல உள்ளது, இது எந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லி நீங்கள் வந்து டேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப்பை வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இடம்னு சொல்லி நான் காட்டணும்னா கீழே நான் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே அந்த இமோஜி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு குற்றாலம் போயிருக்கீங்க, குற்றாலத்தை ஒரு பிளேஸில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போகிறீங்க அப்படின்னா செலக்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது செட் ஆயிரும். இல்லைனா மேலே சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் அது எந்த பிளேஸ்ன்றதை சர்ச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதை யாராச்சும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த டேகை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக அது எந்த பிளேஸ்ன்றதை கூகுள் மேப்பில் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஆளுடைய சேட்டை மட்டும் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ஆப்ஷன் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. ஸோ இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பருடைய சேட்டை மட்டும் உங்களால் பேக்கப் எடுக்கணும் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனால் வாட்ஸ்அப்பில் அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யாருடைய வாட்ஸ்அப்புடைய சேட்டை வந்து பேக்கப் எடுக்கணுமோ அது அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. மேலே 3 அந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள். மோர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். வித் மீடியான்னு இருக்கும். நான் வந்து வித்தவுட் மீடியாவே நான் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதில் நீங்கள் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுமோ அது வந்து காட்டும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து மெயிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ நான் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இதை செட் பண்ணுறேன். இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வந்து வேர்டில் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் எந்த டயத்தில் எந்த டேட்டில் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணிடுறீங்க, அவங்க என்ன மெசேஜ் பண்ணிக்காங்க சொல்லி A to Z எல்லா மெசேஜுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக்கப் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது சில பர்டிகுலர் சேட்டை மட்டும் தனியாக பேக்கப் எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஒரு காண்டாக்டை நம்மளால் வந்து ஹைட் பண்ண முடியும். அது எப்படியும் பார்த்தீங்கன்னா எந்த காண்டாக்டை நீங்கள் ஹைட் பண்ண போகிறீங்களோ அந்த காண்டாக்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே அந்த 3 டாட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த காண்டாக்ட் வந்து மறைஞ்சிடும். நீங்கள் உங்களுடைய சேட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ண அந்த பர்டிகுலர் நபருடைய சேட் இருக்கும். திரும்ப அந்த இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து வெளியே அது
வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் இல்லாமல் உங்களால் ஒரு காண்டாக்டை வந்து ஹைட் பண்ணி அதை வந்து அன்ஹைட் பண்ண முடியும். இது வந்து குரூப்புக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. ஒரு நம்பரை நீங்கள் பண்ணிக்கலாம், பட் இது வந்து எல்லா நேரமும் சப்போர்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து வெளியே வந்து அன்ஹைட் ஆகி வந்துடும். அதனால வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சியான நேரத்தில் ஒரு காண்டாக்டில் நீங்கள் அதிக நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, அது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா அவங்க காண்டாக்டை பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய கைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அவங்கள அன்பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சேஃபான செக்யூராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தா இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் உங்களுக்கு முன்னாடியே எது தெரியும், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எதை நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்முடைய சேனலில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு மறக்காமல் நம்முடைய தமிழ் அப்பாசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் பயந்தக்கூடிய மற்றவர்களை சந்திக்கிறேன். Bye friends.